பிரணவத்தின் பொருளாகவே தோன்றிய முருகப்பெருமானை போற்றி வணங்கிய பேர் அருளாளர்கள் காலந்தோறும் தோன்றி கந்தப்பெருமானின் புகழை பரப்பி வந்திருக்கிறார்கள். அவர்களுள் முக்கியமானவர் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள். நினைத்த நேரமெல்லாம் அழகன் முருகனின் புகழை கனிய கனிய பாடி பரவசமடைந்த பாம்பன் சுவாமிகளின் துறவியேற்ற நிகழ்வு மிகவும் நெகிழ்ச்சியானது. 19ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் தோன்றிய பாம்பன் சுவாமிகள் தென்னகத்தில் முருகப்பெருமானின் வழிபாட்டை தீவிரமாக்கிய மகான். திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு 3 பிள்ளைகளுக்கு தகப்பனானார் சுவாமிகள். இருந்தும் துறவரம்தான் தன்னுடைய பாதை என்பதில் தீர்மானமாக இருந்தார். ஒருமுறை துறவரம் இருக்க பழனிக்கு முருகப்பெருமான் வரச் சொன்னதாக தனது நண்பரிடம் பொய்யுரைத்தார். உடனே அவரது கனவில் காட்சி தந்த முருகப்பெருமான் பொய்யுரைக்கு தண்டனையாக தாம் கட்டளையிடும் வரை பழனிக்கு வரவே கூடாது என்று தடை விதித்தார். இதனால்